எங்களோடு கூட வருகிறவர் ஆண்டவரே. வார்த்தை அனுப்பி ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துகிற சர்வ வல்லமை உள்ள தகப்பன் ஆண்டவரே. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. நீங்க பேச போறீங்க ஆண்டவரே. யார் யாரோட பேச சித்தம் கொண்டு இருக்கிறீங்களோ நீங்க பேசுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். சௌரனே சிலுவை மர நிழலிலே மறைக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. யாவற்றையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்துங்க, எங்கள் சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்துங்க. வார்த்தையை கேட்க முடியாதபடி எந்த தடைகளும் வராதபடி ஆண்டவரே நீங்க யாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க வழி நடத்துங்க. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்த போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி, நன்றி என நன்றி செலுத்துறோம். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் ஆண்டவர் மறைவச்சரமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடியனேற்ற என்ப நாமத்தினாலே ஜீபன் காஸ்பல் டீம் பாரிஸ் இணைப்பில் இருந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறையாக நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக அவரின் நலன்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் நேரடியாக வார்த்தைக்கு நேரம் செல்லலாம். நேரம் மிகவும் அதிகமாக கடந்து விட்டது. மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். நேற்று தினத்துல இந்த வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த காரியங்கள் அற்புதங்கள் நடந்தது. ஆகையினால இதே வசனத்தை நான் ஆக்சுவலா இந்த வசனங்கள் நாளைக்கு பேச வேண்டும் என்றுதான் இந்த காரியங்களை வைத்துதான் நேற்று எடுத்துக்கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் இந்த காரியத்தை நானும் பிள்ளைகளிடத்துல சொல்லும் போதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஓகே, எனிவே மார்க் 11ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிடம் நாம் இருந்த இடங்களிலே நம் கண்களை மூடுவோம். தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். அதனால தேவனுடைய வார்த்தை என்ன நம்முடைய வாழ்க்கையிலே சரி செய்ய வேண்டும், சரிப்படுத்த வேண்டும், அல்லது காரியங்களை கட்ட வேண்டும், அல்லது என்னென்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று தேவன் விரும்புகிற வண்ணமாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே குயவன் கையில் இருக்கிற பாண்டமாக நம்மை வணைய அவரிடத்திலே நாம் கொடுப்போம். ஆண்டவரே நீங்க எங்களை வணங்கப்பா என்று சொல்லுவோம். தொடர்ச்சியாக இந்த காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். விசுவாசத்தை குறித்து, விசுவாசத்தின் காரியங்களை குறித்து தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் என்று நான் யோசித்திருக்கிறேன். ஆகையினால நான் யோசிக்கல, மாறாக ஆவியானவர் குணத்தினபடியினாலே அதை நான் யோசித்து எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த நாள் மாத்திரமல்ல, வருகிற நாட்களிலும் அதன் ஃபெய்த் என்னென்ன காரியங்களை செய்யும், விசுவாசத்தின் மூலமாக நீங்களும் நானும் என்னென்ன காரியங்களை பெற்றுக்கொள்ளுவோம் என்றதான அடிப்படையிலே நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ச்சியாக நான் அதை கர்த்தர் எனக்கு கிருபையும் அனுக்கிரகமும் பாராட்டுவாராக. எல்லாரும் இருக்கிற இடங்களை நாம் கண்களை ஒரு நிமிடம் நாம் மூடுவோம். நேற்று மீண்டும் என்று வாக்கு மாறாது இருக்கிறதா எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல தருணத்திற்காக வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். அப்பா, எங்க 2-3 பேர் என் நாமத்தினால் கூடி இருக்கிறீங்களோ அங்கே நான் இருப்பேன்னு சொன்னீங்க. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன மகா பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். ஆவியானவர் தெள்ள தெளிவாய் நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் ஒவ்வொருவரோடு கூட இந்த இணைப்பில இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடு, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடு நீங்க இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் செபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி காரியங்கள் எல்லாம் நான் போன வாரத்திற்கு முந்தின கிழமை நான் சொன்னேன். இந்த காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் என்று நான் போன கிழமைக்கு முந்தின கிழமை நான் இந்த காரியங்களை குறித்து பேசினேன். ஆனாலும் தொடர்ச்சியாக இந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் பேச என்னோடு கூட ஏவினபடினாலே இந்த காரியங்களை குறித்து நான் பேச ஏவப்பட்டபடினாலே நான் பேசுகிறேன். ஆகையினாலே நாம் வேதத்திலே இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள
நாம் இடம் கொடுப்போமாக. பிரியமான தேவஜனங்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், மழையை பார்த்து பெயர்ந்து போனா அது போகுமா அப்படின்னு கேட்டு நம்முடைய வாழ்க்கையில அநேக மலைகள் நமக்கு தடையா இருக்கலாம். அநேக குன்றுகள் நமக்கு தடையா இருக்கலாம். செருபாபேலை பார்த்து அன்றைக்கு சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ செருபாபுக்கு உள்வாய், எம்மாத்திரம் நீ சமபூமியாய் வா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில உங்களை பார்த்து என்னை பார்த்துதான் சொல்றாரு, மகனே மகளே நீ சோர்ந்து போய் இருக்கிறாயோ, அல்லது பலவீனப்பட்டு இருக்கிறாயோ, அல்லது ஊழியத்தின் காரியங்களை குறித்து, சபையின் காரியங்களை குறித்து, அல்லது பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து, அல்லது நம்முடைய தேவைகளை குறித்து நாம் எந்தெந்த இடங்களில் சோர்ந்து போயிருக்கிறோமோ அந்த மலைகளை பார்த்து நீங்களும் நானும் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. பிரச்சனைகளை பார்த்து நீங்களும் நானும் பேச பழகிக் கொள்ள வேண்டும். என்ன பேசணும் அப்படின்னா, மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே போ என்று சொல்லி, அப்ப மலையை பார்த்துனா நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து, நம்முடைய தேவைகளை பார்த்து, நம்முடைய இயலாத காரியங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வெளிப்படையான காரியம் என்றால், யூ ஹாவ் டு ஸ்பீக். ஆமென். நீங்களும் நானும் வாயை திறந்து பேச வேண்டும். அந்த பிரச்சனைகளை குறித்து பேசணும்னா அந்த பிரச்சனையை பத்தியே பேசக்கூடாது. மாறாக பிரச்சனையை பிரச்சனையை விட என் தேவன் பெரியவர் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தோல்விகளை விட என் தேவன் பெரியவர். என்னுடைய எல்லா தேவைகளோட என் தேவன் பெரியவர். என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா காரியங்களுக்கும் அவர் பதிலளிக்க வல்லவர் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுமா? இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவருங்க. ஆமென். அவர் இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஆகினால இந்த கால வேளையில உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட மலையா இருந்தாலும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இந்த கால வேளையில அது பெயர்ந்து போகுதான் ஆக வேண்டும், பெயர்ந்துதான் ஆக வேண்டும், பெயர்ந்துதான் ஆக வேண்டும். எப்பேற்பட்ட மலை போயுள்ள பிரச்சனைகள் இருந்தாலும், மலை போல துன்பங்கள் இருந்தாலும், மலை போன்றதான சோதனைகள் இருந்தாலும், மலை போன்றதான பாரங்கள் இருந்தாலும், மலை போன்றதான எல்லா கன்னிகள் இருந்தாலும், எல்லா கன்னிகளுக்கும் இந்த காலை வேளையில தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், யூ ஹாவ் டு ஸ்பீக் மை டியர் பிலவ்ட் அண்ட் சிஸ்டர் அண்ட் பிரதர். நீங்களும் நானும் பிரச்சனைகளை பார்த்து, தேவைகளை பார்த்து, சோர்வுகளை பார்த்து, பலவீனங்களை பார்த்து, பிசாசை உனக்கு அந்த இடத்தில் இடமில்லை, ஏனென்றால் நான் கர்த்தரால் முத்தரிக்கப்பட்டவள், நான் கர்த்தரால் முத்தரிக்கப்பட்டவன், ஆவியானுடைய அச்சாரத்தால் முத்தரிக்கப்பட்டிருக்கிறேன் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால இந்த கால வேளையில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. பிரியமான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் பேச வேண்டிய இடத்திலே நிச்சயமாய் பேச வேண்டும் என்று ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த கால வேளையில உங்களுக்கும் எனக்கும் உணர்த்துகிறார், 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 உணர்த்துகிறார். பிரச்சனை குறித்து பேசாதீங்க. You have to speak against the problem because God is with you. The Almighty God is always besides you. No man can stand against you. கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவர் அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. மனுஷனும் ஒண்ணும் செய்ய முடியாது. சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாய் இல்லாம இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் மாறித்தான் ஆக வேண்டும். காரியம் மாறுதலாய் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையில காரியம் மாறுதலாய் முடியும். நான் எதிர்பார்த்திருக்கிறதான பிரச்சனைகளை விட காரியம் சுமூகமாய் முடியும். தோல்விகள் வெற்றிகளாய் மாறும். குதிரை இத்தனை நாளுக்கு என்று ஆயத்த பண்ணும்படும் ஜெயம் கர்த்தரால் வரும். சீட்டு பணியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனை தொழுது கொண்டு பொழுது பிரச்சனைகளை பார்த்து பேசாமல் இருக்காதீங்க. அதை பார்த்து தைரியமா பேசுங்க. சத்ருவே, உனக்கு இந்த இடத்தில் இடம் இல்லை. ஏனென்றால் என்னுடைய குடும்பம் ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வளையத்துக்குள்ளாக நீங்களும் நானும் முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் உடுத்தி இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார்னு சொல்றோமா, எனக்கு மேல இருக்கிறாருமா? எங்களுக்குள் வாசம் செய்யும் ஆவியானவர் என்று ஐயா பெர்க்மன் செய்யா பாடி இருக்கிறாங்க. அப்ப பாடினது மாத்திரமல்ல, இன்றைக்கு அதுதான் உண்மை. ஆமென். எங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், என் குடும்பத்துக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், என் ஊழியத்துல ஆவியானவர் இருக்கிறார், என் சபையில ஆவியானவர் இருக்கிறார், நான் நடத்துகிறதான பிரேசல்ல ஆவியானவர் இருக்கிறாரோ ராபா ஷபாலி அந்த ராபா, நான் செய்கிறதான கையிட்டு செய்கிறதான எல்லா வேலைகளிலும் ஆவியானவர் இருக்கிறார். என் பிள்ளைகளோடு கூட என் ஆவியானவர் போகிறார்.
என் வரத்துல என் ஆவியானவர் இருக்கிறார், என் வேலை ஸ்தலத்திலே ஆவியானுடைய வல்லக்கரம் கூட இருக்கிறது, திருத்துவ தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற மாத்திரம் ஒரு தைரியம் ஒரு அலையில சொல்லுமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. மலையை பார்த்து நாம் பேசினோமானால் அந்த மலை விலகித்தான் ஆக வேண்டும். எப்பேற்பட்ட மலையா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும், சூழ்நிலைகளை பார்த்து, எங்களுக்கு சாதகமாய் இல்லாத காரியங்களை பார்த்து, எனக்கு கர்த்தர் இதை சாதகமாய் மாற்றுவார், இந்த காரியம் மாறுதலாய் முடியும், இந்த காரியம் சுமூகமாய் முடியும், இந்த காரியம் கர்த்தரால் வரும், இந்த காரியம் எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார், கர்த்தர் என்னுடைய கையிலே உங்களுடைய கையிலே ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார், அந்த பொறுப்பை அவர் தந்திருந்தால் நிச்சயமாய் அவர் நிறைவேற்றியே தீர்வாரே ஒழிய, பிரியமான தேவ ஜனங்களே, உங்களை வைத்துதான் செய்வார், உங்களை கொண்டுதான் செய்வார், உங்களுடைய பிள்ளைகளை வைத்து செய்வார், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிய போகிறது. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்களும் நானும் சூழ்நிலைகளை பார்த்தல்ல, சூழ்நிலையை எதிர்த்து பேச வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகினாலே பிரியமான தேவ ஜனங்களே, அதை தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆமென். நம்முடைய இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிக்கணுங்க. எதை நம்ம செஞ்சாலும் ஆண்டவருடைய பாதத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல சந்தேகன்ற காரியம், சந்தேகம் பிசாசு கொண்டு வர்றது, இது உன்னால முடியாது, உன் பிள்ளைகளால முடியாது, இந்த காரியம் இவங்க தடை பண்ணுவாங்க, கிராமத்துல தடை வரும், அல்லது ஊழியத்துல தடை வரும், இத்தனை பிரச்சனை நீ எப்படி மேற்கொள்ளுவ, இது இவங்க இப்படி சொல்லுவாங்களே, அவங்க இப்படி சொல்லுவாங்க. நோ, ஆண்டவர் உங்களை அழைத்திருந்தால், ஆண்டவர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், தெரிந்து வைத்திருக்கிறார். அடிக்கடி சொல்ற காரியம், ஆண்டவர் தான் உங்களை தாயின் கருவறையில முன்குறித்திருக்கிறார், ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். ஆகினால நீங்க எந்த இடத்திற்கு போனாலும் நீங்கள் விசுவாசித்தால் அது நிச்சயமாய் ஆகும் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம், நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த காரியம் நடந்து தான் ஆக வேண்டும். ஆமென். எத்தனை பேர் நான் விசுவாசிக்கிறோம்? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும், ஆண்டவரே, நான் இனி எந்த விஷயத்திலையும் நான் சந்தேகப்பட மாட்டேன் ஆண்டவரே, உம்முடைய காரியத்தில் மாத்திரமல்ல, என்னுடைய காரியத்தில் மாத்திரமல்ல, என்னுடைய ஊழிய பாதையாகட்டும், நான் நடத்துகிற ஊழியங்கள் ஆகட்டும், இணைப்பாகட்டும், அல்லது எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்மேல உம்முடைய ஆணித்தரமான உம்முடைய விசுவாசத்திலே நான் நிலைத்திருக்க எனக்கு கிருபை பாராட்டுங்க என்று நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே நம்ம அர்ப்பணிப்போமானால், பிரியமான தேவ ஜனங்களே, உங்களுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவர் சொன்னபடியே ஆகும். நீங்க என்ன சொல்றீங்களோ அது ஆகும். நான் சொல்கிறது ஆகும். கர்த்தர் மூலமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, தேவனுடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது, சாட்சியாய் வாழும் பொழுது, நீங்களும் நானும் சொல்கிறபடி ஆகும் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அலையில சொல்லுமா? நான் சொன்னா ஆகும், நான் சொன்னா நடக்கும் என்று விசுவாசிப்போம். ஆமே. நான் சொன்னா என்ன சொல்லல, உங்களை சொல்றேன். நீங்க சொன்னா ஆகும், நீங்க சொன்னா நடக்கும், நான் சொன்னாலும் நடக்கும். எப்ப? சந்தேகப்படாமல், இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு சொன்னபடியே ஆகும் என்று உங்களுக்கு என்ன சொன்னாரு? மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். God has giving promise to you. இந்த கால வேளையில உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை சொல்றாரு. மெய்யாகவே நடக்கும் பிரியமான மகளே, பிரியமான மகளே, மகனே என்று சொல்கிறார். ஆமென். நீங்க சந்தேகப்படாம விசுவாசித்து பாருங்க. கர்த்தர் எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அது பெயர்க்கும். கர்த்தருடைய வார்த்தை அது வல்ல சம்மட்டி. ஆமென். அது எப்பேற்பட்ட கண்மலையும் பிளக்கக்கூடியதா இருக்கும், எப்பேற்பட்ட மலையும் தகர்க்கக்கூடியதா இருக்கும், எப்பேற்பட்டதான எல்லா காரியங்களையும் ஜுவாலைகளையும் பிளக்கத்தக்கதா இருக்கும். பிரியமான தேவ ஜனங்களே, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, we are praying each and every day, நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், திறப்பிலே நிற்கிறோம். we have to equip ourselves first of all. நீங்களும் நானும் தேவனுக்குள்ளாய் நிலைத்திருந்து
நீங்களும் நானும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் பொழுது, நீங்களும் நானும் வார்த்தை என்றதான வசனத்திலே நிலைத்திருக்கும் பொழுது, தேவனுடைய சாட்சியின் வல்லமையிலே நிறைந்திருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது, உங்களை யாரும் தொட முடியாது. மாறாக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோ கொள்வோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் மாத்தி சொல்லல. மாறாக நான் பெற்றுக்கொண்டேன். ஆகையினாலே கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், முடித்தார், இன்னும் முடிக்கப் போகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று திரும்பவும் சொல்றார். அல்லேலூயா! எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்லி எப்படி கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. நம்ம தமிழ்ல சொல்றா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி ஆண்டவருடைய வசனம் அவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் விசுவாசிப்போம், தேவனுடைய மகிமையை காண்போம். யாராவது ஒரு எபேசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கலாம் ப்ளீஸ். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 15லிருந்து 21. மற்றொருவர் எபிரேயர் 11:1லிருந்து 11 வரைக்கும் யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. தயவு கூர்ந்து வாசிங்க. இதோடு நம்ம இந்த நாள்ல இந்த 2 வசனங்களை மாத்திரம் பார்த்து முடிப்போம். மேற்படி மற்ற நாட்கள்ல விசுவாசத்தை குறித்து தான் நான் தொடர்ச்சியா ஆவியானவர் உணர்த்தினபடினால எபேசியர் எத்தனை பிரதர்? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 15லிருந்து 21 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர் ப்ளீஸ். மற்றொருவர் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இன்னொருத்தர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துனுடைய அன்பில் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரிகை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆமென், ஆமென். தேங்க் யூ சிஸ்டர். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்துக்கு எழுதும்போது எழுதுகிறார், நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்களும் நானும் தேவனுடைய இடத்திலே முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நன்றாக கவனிங்க ப்ளீஸ். நீங்களும் நானும் மாம்சத்திலே பலவீனம் உள்ளவர்கள் தான், இல்லைன்னு சொல்ல. மாம்சத்திலே நீங்களும் நானும் சோர்ந்து போகிறது உண்மைதான். நேற்று தினத்துல நானும் சோர்ந்துதான் போனேன். சோர்ந்து போறதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். மெசேஜ் நாளை தினத்துல என்ன ஆண்டவரை கொடுக்கணும் போது எனக்கு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் வந்தது. ரேமாவா ஃபெய்த் கேன் மூவ் மவுண்டைன்ஸ் அப்படின்ற வார்த்தை மாத்திரம் தான் எனக்கு வந்தது. ஆனா அந்த ஃபெய்த் கேன் மூவ் மவுண்டைன்ஸ் அடுத்த நிமிஷம் நம்ம லிஸ்ட்டை பாக்குறோம். லிஸ்ட்ல ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிறேன், ஆண்டவரே ஃபெய்த் கேன் மூவ் மவுண்டைன்ஸ்னு போட்டிருக்கு, நான் விசுவாசத்தோட தான் பார்த்தேன், ஆனா ஒண்ணுமே இல்லையே ஆண்டவரே அப்படின்னு. ஆனா அடுத்த எக்ஸ்கியூஸ் மீ அடுத்த ஒரு இதைதான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். நானு சிஸ்டர் அம்பிகா ஏஞ்சல் தான் அந்த ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கிறா. ரிசல்ட் பார்த்து ஒவ்வொரு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஒவ்வொரு ரிசல்ட்டா பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஜாஷுவா உட்காந்து இங்க ஐயோ அப்படின்றான், இது நான் கிடைக்கலையே அப்படின்னு அவன் கொஞ்சம் டென்ஸா இருக்கான். அப்ப நான் சொன்னேன், நான் சிஸ்டர் கேட்டாங்க என்னப்பா நீ வேற ஏதோ நீ போன்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, அப்ப நான் சொன்னேன், இல்ல நான் மெசேஜ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப அவங்க கேட்டாங்க, மலேசியா அனுப்பு மெசேஜ் எடுக்க போறீங்களா? இல்ல நான் மலேசியா அனுப்பு இல்ல, நாளைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அப்ப சொல்லிட்டு நான் சொன்னேன், ஒண்ணுமே இல்லாத
கூட ஆண்டவர் எதனா ஒரு அற்புதம் பண்ணுவாரு. லிஸ்ட் அவுட் ஆனாலும் பரவால்ல. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு லிஸ்ட் போடுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைய தான் நான் சொன்னேன். ஃபெய்த் கேன் மூவ் மவுண்டெயின்ஸ். பிரியமான தேவ ஜனங்களே, நான் கண்ணீரோட சொல்றேன். புதன்கிழமை சிஸ்டர் நங்கமி அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலைமை. அந்த நேரத்துல சொன்னாங்க எடுக்க சொல்லி. நான் தான் எடுத்த மெசேஜ். அப்ப ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆவியானவர் சொல்லுகிறார். நான் திரும்ப திரும்ப சொன்னேன். இந்த இடம் நாம் ஜெபிக்கிறதான இந்த ஜீஃபன் காஸ்பல் டீம் பாரிஸ் ஒரு பெத்தலா இருக்கும் என்று சொல்லி, இந்த இடத்தில் ஏறெடுக்கப்படுகிறதான எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் தருவார் என்று நான் கண்ணீரோடு சொன்னேன் அன்னைக்கு. ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு செய்தார் என்பதற்காக நான் சொல்லல. என்னுடைய குடும்பத்திற்காக செய்தார் என்று நான் சொல்லல. பிரியமான தேவ ஜனங்களே, நான் மீண்டுமாக ஆவிக்குள்ளாய் உணர்ந்து சொல்லுகிறேன். ஃபெய்த் கேன் மூவ் மவுண்டைன்ஸ். நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த இடம் பெத்தலாய் மாறும், பெத்தலாய் மாறும், பெத்தலாய் மாறும். நான் மீண்டுமாக ஆவிக்குள்ளாய் உணர்ந்தவனாக சொல்லுகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் நீங்களும் நானும் கண்ணீரோடு இந்த நாளிலே விதைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாளிலே you will reap it again and again, again, again. You cannot able to reap it. நீங்களும் நானும் விதைக்கிறோம். ஒரு நாளிலே இன்றைக்கு கண்ணீரோடு விதைக்கிறோம். கம்பீரத்தோடு அறுப்போம், 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 அறுப்போம். நினைப்புல இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் சொல்றேன். நீங்க இன்னைக்கு கண்ணீரோட இருக்கிறீங்க. கம்பீரமா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அருமையான முத்துக்குமார் பிரதர் ஆகட்டும், ரோசி சிஸ்டர் ஆகட்டும், எபி ஆகட்டும், அபி ஆகட்டும், மேத்யூ ஆகட்டும், சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க. சுஸ்கா ஆகட்டும், ஜொலிகா ஆகட்டும், அல்லது ஜூலி மேசா சிஸ்டர் பிள்ளைகளாகட்டும், ஐடா சிஸ்டர் பிள்ளைகளாகட்டும், கிங்ஸ்லி பாஸ்டர் ஐடா அவங்களுடைய ஃபேமிலி ஆகட்டும், கிளமன் பாஸ்டர் ஃபேமிலி ஆகட்டும், நினைப்புக்கு வருகிற சாம்சன் பாஸ்டர் ஆகட்டும், அல்லது ஜெபகனி சிஸ்டரா இருக்கட்டும், அல்லது நம்முடைய நவமி சிஸ்டரா இருக்கட்டும், எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் சொல்றேன். பிரியமான தேவ ஜனங்களே, நீங்க ஒருவேளை இன்னைக்கு நீங்க அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகமா இருக்கலாம். உங்களுடைய அலைச்சல்கள் எல்லாம் கர்த்தர் கண்டு கொண்டிருக்கிறார். ஓ ராபா ஷபாலி அந்த ரபா. உங்களுடைய கண்ணீரெல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா தேவனுடைய பிள்ளைகளின் கண்ணீரையும் அவர் துடைக்கிற தேவன். ஒரு நாளும் நம்மளை திக்கற்றவளாய் அவர் விடவே மாட்டார். நீங்களும் நானும் நான் அன்னைக்கு திரும்ப திரும்ப சொன்னேன். பிரியமான தேவஜனங்கள், நான் ஒரு நாள் அப்படி சொன்னதில்லை. ஆவியானவர் உணர்த்துகிறார் நான் சொன்னேன். அதே ஆவியானவர் நேற்று தினத்துல எனக்கு உணர்த்தினாரு. மகனே, நீ அன்னைக்கு சொன்ன, ஆனா இந்த இடத்துல ஏறெடுக்கப்பட்டதான ஜெபம் நேத்து காலையில ஜெபிச்சாங்க. நேத்து காலையில நானும் சிஸ்டர் ரங்கமி அவங்க எல்லாம் பேசும்போது கூட என்னன்னு தெரியல சிஸ்டர், இதெல்லாம் இவ்வளவு ஹெவி காம்படிஷன். ஏன்னா எம்சிசின்றது ஹெவி காம்படிஷன், லயோலான்றது ஹெவி காம்படிஷன். ஏன்னா மோஸ்ட் ஒரு ஃபேம் காலேஜ் எதுனா இங்க 2 தான் சென்னையில. ஓரளவுக்கு இந்தியாவிலே ஓரளவுக்கு ஃபேமஸான காலேஜஸ். சோ இதுல கிடைக்கிறது குதிரை கொம்பு. 2வது நம்ம எந்த ஒரு சிபாரிசும் இல்லாம நம்ம இருந்தோம். எல்லாரும் கேட்டாங்க எந்த கோட்டால கிடைச்சதுன்னு. நமக்கு எஸ்சி கோட்டா கூட கிடையாதுங்க. கர்த்தருடைய கோட்டா இது. ஆமென். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் எனக்கு செய்தார் என்பதற்காக அல்ல, நிச்சயமாய் உங்களுக்கும் செய்வார் என்ற தைரியத்தோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆவியானவர் உணர்த்துபடி. அதனால்தான் இன்னைக்கு நான் சொன்ன வார்த்தையை நான் நினைவு கூறுகிறேன். இந்த இடத்துல இந்த ஜீஃபன் காஸ்பல் டு பாரிஸ் இணைப்புல இருக்கிற இது ஒரு பெத்தேலாக ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறார். திரும்ப திரும்ப நான் சொல்றேன். ஆண்டவர் இந்த பெத்தேலாக மாற்றுகிறார். ஆண்டவர் இந்த இடத்தை பெத்தேலாக மாற்றுகிறார். ஆண்டவர் இந்த இடத்தை பெத்தேலா அநேகர் வந்து இந்த இடத்துல பயன்பெறுவார்கள். அநேகர் ஊழியர்களாய் மாறுவார்கள். தேவனுடைய வசனத்தை பிரசங்கிப்பார்கள், போதிப்பார்கள், அற்புத அடையாளங்களை செய்வார்கள் என்று நான் இது சொன்னேன். ஆவியானவர் ஏவுதலின்படி சொன்னேன். நானா சொல்லல. மாறாக தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயப்படாதாக என்னுடைய அருமையான சகோதரிய சகோதரரே, இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு சொல்வதை, சபைக்கு ஆண்டவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி சொன்ன பிரியமான தேவஜனங்களே, கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் முழங்கால் படியிட்டு இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் தந்து கொண்டிருக்கிறார். இன்னும் பதில் தருவார். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட, நீங்கள் ஒவ்வொருவரும் நம் மாம்சத்திலே பலவீனம் உள்ளவர்கள், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு சொமா, நான் இல்ல உள்ளான மனுஷனை பலப்பட கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கும். நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, பிரியமான தேவ ஜனங்களே, ஐ எம் நாட் சேயிங் த
நான் முகஸ்துதிக்காக நான் சொல்லல. மாறாக இந்த இடத்துல கர்த்தர் அன்புள்ள பிள்ளைகளை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஒரு ஹalleluya. பாரத்தை சுமந்து, ஒரு பாரத்திற்காக ஒரு கண்ணீரோடு, ஆமென். ஏதோ இருந்த 10 பேர் இருந்தாலும் உண்மையும் உத்தமமாய் ஒரு மனம் உள்ளவர்களாய் ஆண்டவர் வைத்திருப்பதற்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். 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 விசுவாசி. ஏனோ தானோ என்றல்ல. ஒருவருக்காக ஜெபிக்கும் போது ஒரு அவயம் பாடுபட்டால் இன்னொரு அவயம் உடனே அந்த ஒரு முள்ளு கால்ல குத்துச்சுன்னா மூளைக்கு போகும். உடனே கை போய் என்ன பண்ணும், அந்த முள்ளை எடுக்க பார்க்கும். உண்மைதானே? ஆமென். அந்த மாதிரி இந்த இணைப்பில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அன்பிலே நிலை பெற்றிருக்க, இன்னும் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. நிலை பெற்றுதான் இருக்கிறோம். இன்னும் வேரூன்றி இருக்க, இன்னும் அன்பிலே கனிதர, இன்னும் ஒருவருக்காக ஒருவர் தாங்க, ஒருவருக்காக நான் அன்றைய தினத்துல சொல்லும்போது கூட, ஒருவருக்கு இந்த இணைப்பிலிருந்து இருந்து அநேக ஊழியர்களை தாங்க கர்த்தர் அநேக பிள்ளைகளை எழுப்புவார். ஊழியருக்கு இங்கிருந்து எழும்புவார்கள். நீங்களும் நானும் அநேக ஊழியங்களை தாங்குவோம், அநேக ஊழியங்களை கட்டுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அலையில சொல்லுமா, என் சூழ்நிலையுமே இப்படி இருக்கு. இல்ல, சூழ்நிலைகளை மாற்ற வல்லாதி வல்லவர் அவர் மாத்திரமே. சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் மாத்திரமே. பிரியமான தேவஜனங்களே, நீங்களும் நானும் முழங்கால் படியிட்டு சகல அதான் பாருங்களேன், விசுவாசத்தினாலே கிறிஸ்து இருதயங்களில் வாசமாய் இருக்கும். நீங்கள் அன்பிலே வேறொன்று நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும், பாருங்க எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு, அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுறாரு, அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்தவர்களாய் நீங்களும் நானும் இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் அதிலே நீங்கள் வேரூன்றி இருப்பீர்களாக என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒரு ஊழியனாக சகோதரனாக உங்களோடு இணைந்து பயணிக்க கர்த்தர் இதுவரைக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த இணைப்பு நடக்கும். ஆண்டவர் வருகை மட்டும் இந்த இணைப்பு நடக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த இணைப்புல நீங்களும் நானும் இசைந்து, தேவனோடு இசைந்து அவருடைய அன்பின் ஆழத்தை உணர்ந்தவர்களாக, அவருடைய அன்பின் உயரத்தை உணர்ந்தவர்களாக, அவருடைய அன்பின் நீளத்தை உயர்ந்தவர்களாக, அவருடைய அன்பின் அகலத்தை உணர்ந்தவர்களாக நீங்களும் நானும் செயல்படும் பொழுது, நீங்களும் நானும் ஆவிக்குரிய கனிகளை தருவோம், உலகப்பிரமான கனிகளையும் தருவோம். அநேகரை ஆசீர்வதிக்கிறவர்களாக, போஷிக்கிறவர்களாக நீங்கள் ஒரு கருவியாக பயன்படுவீர்கள், தாயாக இருப்பீர்கள், தகப்பனாக இருப்பீர்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவஜனங்களே, அன்பிலே வேறென்று இருப்போம், விசுவாசத்திலே வேறென்று இருப்போம். விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் பொழுது உங்களுக்கு அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நினைப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தருவார் என்று எனக்கும் என்னுடைய சந்ததிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் தலைமுறை தலைமுறையாய் மகிமையின் ஐஸ்வர்யத்தை தருவார் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அலையில சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையின் ஐஸ்வர்யத்தை தருவார். எப்பொழுது? நீங்களும் நானும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது. பிரியமான தேவ ஜனங்களே, அது மாத்திரமல்ல, உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், நாம் அடிக்கடி சொல்றோம், நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் ஜெபத்துல சொல்லும்போது சொல்றோம், ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அந்த வல்லமை எங்க கிரியை செய்யணும்? ஆண்டவர் கிரியை செய்வார். அந்த வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த இடம் முக்கியமான அண்டர்லைன் போட்டு வச்சுங்க. பைபிள் வச்சிருந்தீங்கன்னா ஒரு அண்டர்லைன் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் கிரியை செய்வார். அந்த கிரியை நமக்குள்ளே நடக்க வேண்டும். வெறும் வார்த்தையில் அல்ல, கிரியையில, செயலில
அல்லது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் நிலைத்திருக்கும்படி நம்முடைய கிரியைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெறும் வார்த்தையில சொல்லிட்டு அற்புத அடையாளங்களை செஞ்சுட்டு போல, மாறாக he has showed off his life throughout the world, how he is, who he is, what he is அப்படின்றதெல்லாம் சொன்னார். நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான தேவஜனங்களே, பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு போஜனமாய் இருக்கிறதுன்னு சொன்னாரு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினாலே அந்த வார்த்தைகளை பின்பற்றி, வசனங்களை பின்பற்றி, சாட்சியாய் சவாலாய் அவருடைய நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, அப்ப நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படிதான் நமக்குள்ள கிரியையில் நடப்பிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவர் நமக்கு வல்லவராய், சர்வ வல்லவராய் எல்லா காரியங்களையும் நடப்பிப்பார். நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் அளவுகோல் பெருக 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 பெருக. பிரியமான தேவ ஜனங்களே, நான் மீண்டும் கண்ணீரோட சொல்றேன், நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருகும் பொழுது நீங்கள் அற்புத அடையாளங்களை காண்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அலையிலையா சொல்லுவோமா? இந்த விசுவாசத்தை குறித்து பேசினாலே நமக்கு கண்ணீர் தான் வரும். காரணம் என்ன? நம்ம விசுவாசத்துல நடக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்துல நடப்பார்கள். நாம் முன்மாதிரியா இருக்கும்போது நம்முடைய கிராமங்கள் ரட்சிக்கப்படும். நம்முடைய ஊழியங்கள்ல அற்புதங்களை காண்போம். நாம் விசுவாசத்தின் அளவுகோல் நமக்கு பெருக 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 பெருக, நீங்கள் தேவனோடு உறவாட உறவாட உருவாட, தேவனோடு இசைந்து நடக்க, தேவனுடைய பணியில இன்னும் சிறந்திருக்க, தழைத்தோங்க, கர்த்தர் உங்களுக்கு கிருபை அனுக்கிரகம் பாராட்டுவாராக. கடைசியாக சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. உங்களுடைய குடும்பங்களிலே, சபைகளிலே தலைமுறை தலைமுறையாய் தேவனுடைய மகிமை காணப்படும். அல்லேலூயா. உன்னுடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்முடைய குடும்பங்கள்ல கர்த்தர் அவருடைய மகிமை விளங்க பண்ணுவார். எபிரேயர்கள் நிருபம் எல்லாருக்குமே தெரிந்த காரியங்கள் தான். ஒரே ஒரு 2 வசனங்களை வாசித்து நான் சொல்லிட்டு இந்த இதோடு நான் முடிக்கிறேன். மற்ற காரியங்கள் அடுத்த வாரத்துல அடுத்த கிழமையிலே பார்ப்போம். எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாததில் நிச்சயமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவையில் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆமேன். ஆபேல் மரித்து போனாரு. ஆனா ஆபேலை குறித்து எத்தனை பேர் நம்ம பேசுறோமா இல்லையா? ஏனென்றால் விசுவாசத்தினாலே ஆபேல் அவனுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டு அவனை நீதிமான் ஆக்கினார். முதலாவது விசுவாசத்தின் ஃபார்முலா நான் போன வாரமே சொன்னேன், நேற்றுக்கு முந்தின கூட சொன்னேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. இந்த உலகம் எப்படி உண்டானது அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையினால. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி அந்த வார்த்தை தான் இந்த உலகத்துக்கு வந்துச்சு. அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். இதெல்லாம் நீங்களும் நான் விசுவாசிக்கிறபடினால்தான் பிரியமான தேவ ஜனங்களே, விசுவாசத்தினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அதாவது நாம் பிரியமானவர்களாய் சாட்சி பெற வேண்டும். விசுவாசத்தின் பட்டியலிலே நீங்களும் நானும் வருவதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. விசுவாசம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனத்தை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆகையினாலே பிரியமான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் விசுவாசத்தின் அளவுகோலை இன்னும் உயர்த்தி
இன்னும் தேவனுடைய காரியங்களை நாம் இன்னும் அநேக காரியங்களை இது விசுவாசத்தின் நிலை இருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தின் அளவுகோல் நமக்கு பெருக பெருக நம்முடைய குடும்பங்களில அற்புதங்கள் நடக்கும். அடையாளங்களை காண்பீர்கள், சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தர் உங்களை சாட்சியாய், சவாலாய், சீயோன் கோட்டை எப்படி நிலைத்திருக்கிறதோ அப்படி உங்களை நிலைத்திருக்க, உங்களையும் நீங்கள் செய்கிறதான ஊழியங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் செய்கிறதான எல்லா காரியங்களிலும் நீங்கள் தேவனுக்காக நிலைத்திருப்பீர்கள், கனி தருவீர்கள். மற்றவர்கள் அந்த கனியை புசித்து அவர்களும் கனி தருகிற பிள்ளைகளாக விசுவாசத்திலே வளர்வார்களாக. தொடர்ந்து நாம் விசுவாசத்தின் காரியங்களை பார்ப்போம். இந்த நாளிலே கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென். God bless you all. Thank you so much for everyone. ஹல்லேலூயா. நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் ஆண்டவரே விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் சுவாமி. ஆண்டவரே, மழையை பார்த்து நீ பேருந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை விசுவாசத்தினால் சொல்லுகிற பொழுது ஆண்டவரை சந்தேகப்படாமல் ஆண்டவரை விசுவாசத்தோடு நாங்கள் சொல்லுகிற பொழுது ஆண்டவரே தள்ளுண்டு ஆண்டவரே அப்பா அப்பா போகும் என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. விசுவாசத்தை குறித்து இன்றைய நாட்களில் அநேக காரியங்களை பார்த்தோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு காரியம் ஆண்டவரே வருகிற பொழுது ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம் ஆண்டவரே, சந்தேகப்படுகிறோம் ஆண்டவரே, துவண்டு போகிறோம் ஆண்டவரே, அப்பா சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே. தகப்பனே தகப்பனே, இன்றைய நாளில் எங்களோடு இடைப்பட்டீங்க ஆண்டவரே. வார்த்தையை அனுப்பி மட்டுமாய் நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறீர் ஆண்டவரே, பேசுகிறீர் ஆண்டவரே. அப்பா உங்களோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் விலையேற பெற்ற முத்துக்களை போல இருக்கிறது ஆண்டவரே. திடப்படுத்துறது, தைரியப்படுத்துறது ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே அப்பா உமக்குள்ள ஆண்டவரே இன்னும் இன்னும் வைராக்கியத்தை உண்டு பண்ணுகிறது ராஜா. உமக்கு கோடி நன்றி, கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்கு வருகிற ஆண்டவரே பாடுகள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்களை பார்த்து ஆண்டவரை நாங்கள் இனி துவண்டு போகாதபடி சுவாமி ஆண்டவரே கர்த்தர் இருக்கிறார், அவர் யாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அந்த ஆண்டவர் எங்களுக்கு வருகிற காரியத்தை குறித்து நீ தள்ளுண்டு போ இயேசுவின் நாமத்திலே என்று சொல்லுகிற பொழுது, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற பொழுது அது எங்களை விட்டு நீங்கி போகும் என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. சந்தேகப்படாமல் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிற பொழுது சுவாமி ஆண்டவரே அப்பா யாவும் நடக்கும் என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே அநேக வார்த்தைகளை இன்றைய நாட்களில் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. எபிரேயர்ல பார்த்தோம், எபேசியர்ல பார்த்தோம் சுவாமி ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசத்தை குறித்து இன்றைய நாட்களில் நாங்கள் பார்த்தோம் ராஜா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி. கடுகளவு விசுவாசம் இருந்தாலே ஆண்டவரே அப்பா எப்பேற்பட்ட காரியத்தை செய்யலாம் என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எப்பொழுதும் ஆண்டவரை உண்மையிலே நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் தளர்ந்து போகாதபடி ஆண்டவரை உறுதியாய் நாங்கள் பற்றி கொண்டு ஆண்டவரை விசுவாசத்தை காத்து கொண்டு உண்மையிலே நாங்கள் ஆண்டவரை சகலவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிற வேளையில் அதிசயங்களை காணுவோம், ஆச்சரியமான காரியங்களை பார்ப்போம் சுவாமி ஆண்டவரை. நீர் வல்லமை உள்ள பிதாவா இருக்கிறீங்க, சர்வ வல்லமை உள்ள பிதாவா இருக்கிறீங்க, நித்திய நித்தியமா இருக்கிற தகப்பனா இருக்கிறீங்க, காண்கிற தேவனா இருக்கிறீங்க ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. இன்றைய நாளில் கேட்ட ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து நாங்கள் அநேக காரியங்களை பார்த்தோம் ஆண்டவரே. எந்த வேளையிலும் தளர்ந்து போகாதபடி, சந்தேகப்படாதபடி, துவண்டு போகாதபடி ஆண்டவரை உண்மையிலே நாங்கள் வைராக்கியமாய் நிற்கிறவர்களாய் எங்களை நீர்தாமே வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரை இன்றைய நாளில் தேவ பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் ஆண்டவரே சவனோடு இடைப்பட்டு நீங்க எங்களோடு பேசின கிருபைக்காக தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி. சகோதரனை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா தினமும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரனுக்குரிய சகல பலவீனங்களை இப்பொழுதே இப்பொழுதே நசரேனூர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஆண்டவரே சகல பலவீனங்களும் சகோதரனை விட்டு விலக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவரே. சுகபல ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க, நீண்ட ஆயுளை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அவருடைய எல்லா காரியங்களையும் என் தகப்பனுடைய வல்லமையுள்ள கரம் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான கோடி நன்றி 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 என்று நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியம்,
அதிசயமான காரியத்தை நீங்க தகப்பனை செய்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களில் ஆண்டவரே மகிமையான காரியத்தை நீங்க செய்து கொண்டு இருக்கிறீங்க ராஜா. உமக்கு நன்றி அப்பா. பிள்ளைகள் இருவரும் நன்றாக படித்து ஆண்டவரே உயர்ந்த ஸ்தலத்துல நீங்க வைக்க போறீங்க ஆண்டவரே. அதை எங்கள் காதுகள் கேட்க ஆண்டவரே நாங்கள் சாட்சியாய் நிக்க நீங்க வைக்க போறீங்க ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறேன். ஏனென்றால் அவர்கள் உண்மை தேடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே. உண்மையே சார்ந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. பயத்தோடு நடுக்கத்தோடு நிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. உமக்கு முன்பாக ஆண்டவரே நீர் தலையை உயர்த்துகிறவர், தலை நிமிர பண்ணுகிறவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஊழியக்கார குடும்பத்தை ஆண்டவரே நீங்க பாதுகாத்து மட்டுமாய் நீர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. சௌரிக்கு நல்ல பல சுக ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அக்கினி வேலி போட்டு குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவித ஆசீர்வாதங்களினாலும் நீங்க நிரப்புங்க ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு. ஆண்டவரே அப்பா, நீங்க காண்கிற தேவன் ஆண்டவரே. காண்கிற தேவன் என்று நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. கைவிடாத தகப்பன் ஆண்டவரே. அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற தகப்பன் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 என நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நீர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. இம்மட்டுமாய் நீர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 செலுத்துகிறோம். மீண்டுமாக ஆண்டவரே சகோதரனுக்கு சுகத்தை, நல்ல பலத்தை, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. எந்தெந்த பகுதிகளிலே ஆண்டவரே பலவீனமா இருக்கிறதோ அப்பா, நீர் கொல்கத்தா மலையில் சிந்திய தூய ரத்தத்தை பூசுகிறோம் ஐயா. அந்த பகுதிகளிலே நீர் சிந்திய விலையேற பெற்ற உன்னதமான ரத்தத்தை பூசுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது இப்பொழுது என் தகப்பன் நீங்க சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து உம்முடைய ஊழியங்களுக்கு நீங்க அழைத்து செல்லும்படியாக செபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ கோடி மக்கள் வாழ்கிறார்கள் ஆண்டவரே. உம்மை பற்றி ஆண்டவரே தெரிவிக்கப்படாதபடி, உம்மை பற்றி அறியாதபடி எத்தனையோ கோடி மக்கள் கிராமம் கிராமமா வாழ்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் மத்தியிலே நின்று ஊழியம் செய்ய ஆண்டவரே, இந்த ஊழியக்காரருக்கு நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் பாதுகாத்து, நீர் வழிநடத்தி உம்முடைய ஊழியத்துக்கு நீர் அழைத்து செல்லும்படியாக செபிக்கிறோம் அப்பா, செபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.